அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம விதைக்கக்கூடிய விதை என்னன்னு தெரியுமாங்க? பக்தி அப்படிங்கக்கூடிய விதையை தாங்க நம்ம விதைக்க போகிறோம். எப்படி நம்ம பக்தி கொள்வது அப்படின்றத பார்ப்போமாங்க. உண்மையான நிகழ்வு. இதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது கலப்படமும் கிடையாது. சூர்தாசர் யாருங்க? சூர்தாசர் பெரிய கிருஷ்ண பக்தருங்க. சூர்தாசர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? சூர்தாசருக்கு பிறவியிலேயே கண் பார்வையே இழந்தவருங்க. கண் பார்வை இல்லாததுனால அவங்க குடும்பம் அவரை புறக்கணித்ததுன்னா எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது அவரை. பாவங்க, அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றதே நம்ம நினைக்கவே கூடாது. புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரையும் யார் கையில் எடுத்துருவாங்க? பகவான் கையில் எடுத்துருவார். அது மாதிரி தான் சூர்தாசரை பகவான் கையில் எடுத்துட்டார். அதனால் நம்மளை யாராலும் புறக்கணித்தாங்கன்னா, அவமதித்தாங்கன்னா கவலையே படாதீங்க. நம்மளை ஆண்டவன் கையில் எடுத்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கணும். ஒரு நாள் திண்ணையில் அமர்ந்திருந்த சூர்தாசரின் காதுகளில் இனிமையான கிருஷ்ண பஜனை பாடல்கள் கேட்டது. தெருவில் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு சென்று கொண்டு இருந்தார்கள். அந்த பாடல்களை கேட்டு பரவசமடைந்த சூர்தாசர் ஒருவரை அழைத்து, ஐயா, நீங்கள் இப்பொழுது பாடிய பாடல்கள் யாரை பற்றியது? மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த பாடல்கள் கண்ணனை போற்றி அவரது திருநாமம் சொல்லும் பாடல்கள் என சொல்ல, உடனே சூர்தாசர், நீங்கள் போற்றி பாடிய கண்ணன் எப்படி இருப்பார் என்று கேட்டார் மிகவும் ஆவலுடன். ஐயா, கண்ணன் சிறு குழந்தை. நீலவண்ண மேனி கொண்ட அவனை பார்த்தால் பரவசமடையும் நம்மளுடைய மனம். கையில் புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு இசையால் இந்த உலகத்தையே இயக்க செய்பவன் என்றெல்லாம் கண்ணனை வர்ணித்துவிட்டு கிளம்பிவிட்டார் அவர். இதை கேட்ட சூர்தாசரின் மனதில் கண்ணன் நீல வண்ணத்தில் சிறு குழந்தையாக புல்லாங்குழல் ஊதியபடி தங்கினான். கோயில் கட்டிட்டாருங்க. தன் மனம் என்னும் கோயிலில் கண்ணனை, அந்த சிறு குழந்தையாக இருந்த கண்ணனை கடவுளாக தன்னுடைய மனதில் கோயில் கட்டிய அந்த உடனே கண்ணனை தன் மனதில் வைத்துக்கொண்டு பிரதிஷ்டம் பண்ணிவிட்டார். அதை விட என்ன சொல்லணும்? கண்ணன் அவர் மனசில் தங்கிட்டாருன்னு தான் உண்மையை சொல்லணும். கண்ணனை நினைத்த அவர் மனதின் பக்தி இசையாக வெளிவந்தது. தன் வீட்டை விட்டு சென்று ஒரு ஆற்றங்கரையின் மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் கண்ணனின் வடிவத்தை எண்ணி எண்ணி பல பல பாடல்களை இவர் பாடினார். இவரது இனிமையான பாடல்களை கேட்க கூட்டம் கூடியது. அந்த மக்கள் தரும் உணவு அவரின் பசியை ஆற்றியது. எப்படி பார்த்தீங்களாங்க? வீட்டாளுக தான் ஒதுக்குனாங்க, உலகம் ஒதுக்கலையே அவரை. அவர் பாடலை கேட்டு உலகமே அவர் பக்கம் திரும்பி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் துளசிதாசர் மட்டும் என்ன பாக்கியா? ஒரு நாள் துளசி ராமாயணம் எழுதிய துளசிதாசர் என்னும் கிருஷ்ண பக்தர் சூர்தாசரின் பாடல்களை கேட்டு அகம் மகிழ்ந்து அவரை நண்பராக வரித்து தன்னுடனே கோயில்களில் பாட அழைத்து சென்றார். எப்படி பார்த்தீங்களா? ஒரு சமயம் இருவரும் கோயிலுக்கு செல்லும் வழியில் மக்கள் பதறி அடித்து ஓடி வந்தார்கள். துளசிதாசர் காரணம் கேட்க, மதம் பிடித்த யானை ஒன்று துரைத்து வருவதாகவும் அதனால்தான் ஓடுகிறோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் ஓடி ஒளியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ஓடினார்கள் மக்கள். சூர்தாசர், யானை என்றால் எப்படி இருக்கும் என்று துளசிதாசரை கேட்க, அதற்கு துளசிதாசர், யானை என்பது மிகப்பெரிய ஒரு மிருகம். அதற்கு கோபம் என்ற மதம் பிடித்துவிட்டால் எல்லோரையும் அழித்துவிடும். அதனால்தான் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, சரி, நாம் ஏன் பயப்படணும்? நம் இருவரின் மனதில் தான் கண்ணன் இருக்கிறாரே, நாம் பயப்படவே கூடாது. அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு கண்ணனை தியானம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு துளசிதாசர் கண்ணை மூடிவிட்டு கண்ணனை நினைத்து தியானத்தில் மூழ்கினார். உண்மைதாங்க, நமக்கு துன்பம் வரும்பொழுது
நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுவும் ஒரு மதம் பிடித்தது தான். அந்த துன்பத்தை கண்டு நாம் பயந்து ஓடக்கூடாதுங்க. கண்களை இறுக மூடிக்கொண்டு அந்த கண்ணனை நினைத்தால் கண்டிப்பாக கண்ணன் மாயக்கண்ணன் அந்த துன்பத்தை மாயமாக அழித்து விடுவார் என்பது உண்மைங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இன்னொன்று, நமக்கு கோபம் என்ற மதம் பிடிக்கும். காமம், குரோதம், பேராசை, அகம்பாவம், ஆணவம் என்கிற மதமெல்லாம் நமக்கு பிடிக்கும். அப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்ணை மூடி, பகவானே இந்த மதம் எனக்கு பிடிக்கக்கூடாது என்று நாம் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக கண்ணன் அதை துரத்தி விரட்டி அடித்து விடுவார். காளிங்கனை கொன்ற மாதிரி. மதம் பிடித்து ஓடி வந்த யானை துளசிதாசரின் எதிரில் மண்டியிட்டு வணங்கிவிட்டு சாந்தமாக சென்றுவிட்டது. மக்கள் ஆராவரிக்க கண்களை விழித்தார் துளசிதாசர். சூர்தாசர் எங்கே என்று பார்த்தார். முதலில் கண் விழித்ததும் சூர்தாசரை தான் கேட்டார் துளசிதாசர். இரு கைகளையும் நெஞ்சில் வைத்து மறைத்தவாறு ஒரு மரத்தின் பின்னால் நடுங்கி போய் நின்றார் சூர்தாசர். எவ்வளவு குழந்தைத்தனமான ஒரு பாங்கு பாருங்களேன். துளசிதாசருக்கு ஒரே வியப்பாக இருந்ததாம். நண்பா, வெளியே வாருங்கள், மற்றவர்கள் பயந்து ஓடலாம். கண்ணன் மீது பக்தி கொண்ட நாம் ஏன் பயந்து ஓட வேண்டும்? நீங்கள் இங்கே ஒளிய காரணம்தான் என்ன என்று கேட்டார் துளசிதாசர் சூர்தாசரை பார்த்து. அதற்கு சூர்தாசரின் பதிலை பாருங்களேன். ஐயா, உங்கள் மனதில் இருக்கும் கண்ணன் இளமை துள்ளலுடன் இருக்கும் வாலிபன். யானையை எதிர்த்து அவரால் விரட்ட முடியும். ஆனால் என் மனதில் இருக்கும் கண்ணனோ சிறு குழந்தை. அவனால் எப்படி யானையை விரட்ட முடியும்? அவன் யானையை பார்த்து பயந்து விட்டால் என் மனம் தாங்காதுப்பா. அவனின் புன்சிரிப்பை பார்த்துதான் நான் பல பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன். அவன் பயந்த முகத்தை பார்த்தால் என் மனம் பதம் பதைக்கும்பா. அதனால்தான் இரு கைகளையும் நெஞ்சில் வைத்து அவனை பார்த்து விடாதபடி, அதாவது அந்த மதம் பிடித்த யானையை பார்த்து விடாதபடி மறைத்து கொண்டேன். ஏதாவது தவறிருந்தால் என்னை மன்னியுங்கள் என்று பணிந்து நின்றாராம். பக்தினா இது அல்லவங்க பக்தி. தன் நெஞ்சை கோயிலாக்கி அந்த இருதயத்தில் ஆண்டவனை இருத்தி லேப்டாப் இங்கே கூடிய ராகத்தால் பாடல்களை பாடி தன் குருதியை நெய்யாக உருக்கி தன் ஆணவத்தை அனலாக்கி தன் நரம்பை பூரா முறுக்கி அதை திரியாக்கி தீபத்தை ஏற்றும் பொழுது, நம் அகங்காரம் இங்கே கூடிய தீபத்தை ஏற்றும்போது கடவுள் நம்மை விட்டு எங்கெங்கே போக முடியும்? கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போக முடியாதுங்க. பக்தினா இதுதாங்க பக்தி. இதுவல்லவோ பக்தி என்று வியந்த துளசிதாசரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். நான் முற்பிறவியில் செய்த புண்ணியமே இவரை எனது நண்பனாக அடைந்தது. இனிவரும் பிறவிகளிலும் என் நண்பனாக இவரையே வரவேண்டும் என்று சூர்தாசரை ஆறத் தழுவினார் துளசிதாசர். எப்படி பார்த்தீங்களாங்க? பக்தினா நம்ம இப்படி தாங்க இருக்கணும். நண்பனை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கார் பார்த்தீங்களா துளசிதாசர் சூர்தாசர். 2 பேரும் எப்படி நண்பர்கள். ஒருமித்த கருத்தோடு இருக்கும்போது தாங்க நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் சரிங்க. கணவன் மனைவியாகட்டும், சகோதரன் சகோதரியாகட்டும், சகோதரன் சகோதரனாகட்டும், யார் வேணாலும் இருக்கட்டுங்க, மன ஒற்றுமை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எதை வேணாலும் ஜெயிக்கலாங்க. இவரும் கிருஷ்ண பக்தர், அவரும் கிருஷ்ண பக்தர். அப்போ எப்படிங்க இருக்கும்? 2 பேரும் கிருஷ்ணரை மட்டும்தான் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேறு யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. அதுபோல் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்திருப்போம் என்று நினைக்கிறேன். பக்தி எப்படி இருக்க வேண்டும்? அந்த பரமாத்மாவின் கால்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். நம் இதயத்தில் யாரை வைக்க வேண்டும்? கோபத்தையா, ஆணவத்தையா, அகம்பாவத்தையா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பகவானை நம்மளுடைய இருதயத்தில் வைத்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சந்தோஷமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த விதையை தேடிக்கொண்டு
உங்களிடம் விதைக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.